அம்மானா உனக்கு எல்லாமே தெரியுமா? ஆமா, எல்லாமே தெரியும். உனக்கு ஒண்ணுமே தெரியாதுமா. என்ன என்ன தெரியாது? என்னடி தெரியாது? அல்ஜிப்ரா தெரியுமா? ஆ ஆம், ஆ, அல்ஜீப்ராவா? ஆ, ஆ, அது எப்பவோ ஸ்கூல்ல படிச்சது. அதான் தெரியுமான்னு சொல்லு. ம், ஆ, மா வலிக்குதுமா. ஏய், அம்மா நான் உன்னை பத்தி எல்லாம் தெரியும்னு சொன்னேன். உன் புக்ல இருக்கறதெல்லாம் எனக்கு தெரியும்னு நான் சொல்லல. பெரிய புத்திசாலி மடக்கிட்டா. என்னடி அவ சொல்றான்னு நீயும் சிரிக்கிற? சுமாரு. ஸ்கூல்ல படிச்சிருக்க அல்ஜிப்ரா தெரியாதுல, என்னமோ பேசுற. நான் என்ன பிசினஸ் பண்ணி முன்னேறலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஆ, ஆ, உன் அல்ஜிப்ராவை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ண போறேன்? என்னோட நினைப்பெல்லாம் வேற. நீ நினைச்சுக்கிட்டே இரு, நடக்காது. ம்? பாத்தியாடி எப்படி பேசுறான்னு? அப்படி சொல்லாத இனியா. அம்மா முன்னேறினா அதை வச்சு நானும் அப்படியே முன்னேறிக்கிறேன்ல. நடக்கட்டும்னு சொல்லு. ம், டேய், வரேன்னு சொல்லிட்டு எவ்வளவு நேரமாச்சு? மா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுமா. சரி உட்காரு. ஹாய் லட்டு. ஆ, தலையில தட்டாம சொல்ல மாட்டியா? அம்மா வேற இப்பதான் கொட்டினாங்க. ஏமா லட்டுவை கொட்டினீங்க? எனக்கு அல்ஜீப்ரா தெரியுமான்னு கேக்குறாடா. ம் அப்ப கொட்ட வேண்டியதான். ம், ம், சரி கை கழுவிட்டு வா, உட்கார்ந்து சாப்பிடு. அம்மா வெளியே கை கழுவிட்டு தாமா வந்தேன். தாமா பசிக்குதுமா. டேய், அட குடுமா. கை கழுவுனியாடா? ஏன் செல்வி ஆண்டி, நீங்க எப்பவுமே இங்கே சாப்பிடுறீங்களே, உங்க பசங்க எல்லாம் எப்படி சாப்பிடுவாங்க? அவங்களுக்கெல்லாம் சமைச்சு வச்சுட்டு தான் வருவேன் இனியா. காலையிலக்கும் மதியத்துக்கும் சேர்த்து காலையிலேயே சமைச்சு வச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் சாயந்தரம் போய் ராத்திரிக்கு சமைச்சிட்டு வருவேன். ம், இவ மட்டும் நல்ல சாப்பாடு சாப்பிட்டுட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் இவ சமைச்ச சாப்பாட குடுக்கறா. பாத்தீங்களா? ம். ம், நீ சொன்னாலும் சொல்லாட்டியும் உன் அளவுக்கு எனக்கு சமைக்க தெரியாதுக்கா. சுமாராக தான் இருக்கும். அம்மா ம், உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். என்ன? நான் ஒரு பொண்ணை பார்த்தேன்னு சொன்னேன்ல. எந்த பொண்ணு? அந்த ட்வின்ஸ் தானே? ஆ அதே பொண்ணுதான். முதல்ல போலீஸா பார்த்தேன்னு சொன்னேன்ல, ஹெல்மெட் போடலன்னு கூட துரத்திட்டு வந்தாங்கன்னு சொன்னேனே. ஆமா. அன்னைக்கு கூட நான் ஜூஸ் ஷாப்ல வச்சு பார்த்தேன்னு சொன்னப்போ நீங்க எல்லாரும் ட்வின்ஸா இருக்குன்னு சொன்னீங்க. 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு வேற சொன்னீங்கல்ல. இன்னைக்கு அந்த பொண்ணை 3வது தடவையா பார்த்தேன். ம், என்ன தம்பி, மறுபடியும் போலீஸாவே பார்த்தீங்களா? அதான் இல்ல செல்வியக்கா, போலீஸா பார்த்திருந்தா கூட பரவாயில்லையே, அதே பொண்ணுன்னு நினைச்சிருப்பேன். நான் அப்படியே நடந்து வந்துகிட்டு இருந்தேனா, ஒரு இடத்துல செம்ம கூட்டம். ம். என்னடா கூட்டம்னு பார்த்தா ஒரு பொண்ணு மசாலா டப்பாவை வித்துக்கிட்டு இருக்கா. எட்டி பார்த்தா அந்த பொண்ணு. என்ன மசாலா வாங்க நின்னாங்களா? இல்ல இனியா, இந்த பொண்ணு தான் வித்துக்கிட்டு இருந்தா. மசாலா வித்துட்டு இருந்தாங்களா? ஆ? உனக்கே ஆச்சரியமா இருக்குல்ல, எனக்கும் அப்படிதான் இருந்தது. யார் அந்த பொண்ணுன்னு பயங்கர கன்ஃபியூஷன். கிட்ட போனா அந்த பொண்ணு மசாலா டப்பாவை கையில கொடுத்துருச்சு. வெளியே தான் வச்சிருக்கேன், எடுத்துட்டு வரேன். டேய், சாப்பிட்டு அட, போடா. இருமா. இங்க பாருங்க. டேய் எழு, இதெல்லாம் அவளே பண்றாளா? அதெல்லாம் எனக்கு தெரியலம்மா. ஒரே பொண்ணு எப்படி 3 இடத்துல இருக்க முடியும்? ட்ரிபிள் எக்ஸா இருக்குமோ? ஒரே பிரசவத்துல பிறந்த 3 பொண்ணுங்க. அப்படியே பிறந்திருந்தாலும் 3 பொண்ணுங்களையும் அடுத்தடுத்து எப்படி தம்பி பார்க்க முடியும்? அதான்க்கா பாயிண்ட். அந்த பொண்ணு தான் வேஷம் போட்டு ஏமாத்துறாளா, இல்ல எப்படி அந்த பொண்ணு 3 இடத்துல இருக்க முடியும்?
மூணுமே சம்பந்தமே இல்லாத ஃபீல்டு. ஜூஸ் ஷாப்புக்கும் மசாலா ஷாப்புக்கும் ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குன்னு வைங்க. ம் ஆனா போலீஸா எப்படி இருக்க முடியும்? அதான் எனக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ நீயே போய் கேட்க வேண்டியதானே? கேட்கலாம் தான் போனேன். அதுக்குள்ள அந்த பொண்ணு கிளம்பி போயிட்டா. மண்டை வேற சுருன்னு இருந்தது. தம்பி, எனக்கு வேற உங்க படத்துல வாய்ப்பு தரேன்னு சொல்லியிருக்கீங்க. இப்படியே அந்த பொண்ணு பின்னாடி போய் படத்தை கோட்டை விட்டுறாதீங்க. அப்புறம் நான் வேற பெரிய நடிகை ஆகிறது மிஸ் ஆயிரும்ல. அதெல்லாம் செஞ்சிடலாம்க்கா. இது என்ன விஷயம் அத சொல்லு. எதுமா? ஆ, இந்த மசாலாவை எவ்வளோன்னு காசு கொடுத்து வாங்கின? இத நான் காசு கொடுத்தெல்லாம் வாங்கலமா. ஆ, அப்புறம் இத அவங்க வீட்லயே செய்யறாங்க போல இருக்கு. புதுசா இன்ட்ரோடியூஸ் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு ஃப்ரீயா இத சாம்பிளுக்கு தாமா கொடுத்துச்சு. எல்லா மசாலா டப்பாவையும் வச்சு கூவி கூவி வித்துக்கிட்டு இருந்துச்சு. வீட்ல பண்ணது கெமிக்கல் இல்ல, உடம்புக்கு கெடுதலான எதையுமே சேர்க்கல. இத நாங்களே பண்றோம், நீங்க காசு கொடுக்காம வாங்கிக்கோங்க, ஃப்ரீயா தரோம், வாங்கி வீட்ல போய் சாப்பிட்டு பாருங்க, திரும்ப திரும்ப சாப்பிடுற மாதிரி சுவையில இருக்கும், உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதுல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க, நாங்களே எடுத்துட்டு வந்து தரோம். இப்படியெல்லாம் சொல்லி கத்தி கத்தி வித்துட்டு இருந்ததுமா. சாம்பிள் பாக்கெட் வேறயா, சரியான கூட்டம். அவங்க வீட்லயே பண்றாங்களா? ஆமாமா, அவங்க வீட்லயே பண்ணி விக்கிறாங்க போல. ஏதோ புது பிசினஸ் போல. என்னக்கா? ஏக்கா, திடீர்னு சாமி வந்துருச்சா? மா, தட்டெல்லாம் இந்நேரம் பறந்துருக்கும். என்னம்மா ஆச்சு உனக்கு? ஏதாவது பிசினஸ் பண்ணணும், சின்னதா ஏதாவது பண்ணணும்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்ல, என்ன பண்றதுன்னு புரியாம இருந்துச்சு. இப்போ எனக்கு ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. மசாலா பொடி. மசாலா பிசினஸ் நல்ல பிசினஸ். அதத்தான் நான் பண்ண போறேன். என் மசாலாவை சும்மா 3 ஸ்பூன் கடனா வாங்கிட்டு போனவங்களே சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு டப்பாலியே போட்டு கொடுத்தா எப்படி இருக்கும்? என்ன செல்வி? சூப்பர்க்கா, நல்ல ஐடியா. அம்மா, என்னம்மா நீ? நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? டேய், அந்த பொண்ணு 2 பேர் ஒரே மாதிரி இருந்தா எனக்கு என்ன, 4 பேர் ஒரே மாதிரி இருந்தா எனக்கு என்ன? நீ ஒரு நல்ல விஷயம் சொல்லிருக்க எழில். அம்மா கொஞ்ச நாளா ஒரு விஷயத்தை பத்தி யோசிச்சுக்கிட்டே இருந்த. இன்னைக்கு அதுக்கு பதில் கிடைச்சிருக்கு. அம்மா நாளையில இருந்து மசாலா பொடி ரெடி பண்ண போறேன். இதே மாதிரி டப்பா போட போறேன். சாம்பிள் கொடுக்க போறேன். எல்லாரும் டேஸ்ட் பார்த்து அசந்து திரும்ப திரும்ப நம்மகிட்டயே வாங்க போறாங்க. பெரிய ஆளு ஆக போறோம். என்ன சொல்ற செல்வி? ஆமாக்கா. இனியா, ஒரு பாட்டு போடு. ஒரே பாட்டுல நானும் அக்காவும் கோடீஸ்வரி ஆக போறோம். அது அப்படி சொல்லு செல்வி. எழு. இந்த ஐடியா கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்டா. சூப்பர். அக்கா கோடீஸ்வரி ஆக போறாங்க, அப்ப நம்மளும் கோடீஸ்வரி தான். நாளைக்கே இந்த பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிட வேண்டியதான்.
ஏம்மா ஜெனி, நீயும் செலிய மாதிரி எம்பிஏ தானே படிச்ச? ம் ஆமா தாத்தா. எம்பிஏ படிச்சுட்டு சும்மாவா இருக்கிற? என்னாச்சு பாட்டி? இல்ல, அதெல்லாம் படிச்சா பெரிய பெரிய இடத்துக்கு வேலைக்கு தானே போவாங்க. என் பையன் கூட எம்பிஏ. நீங்களாம் இப்ப எம்பிஏ. இப்பெல்லாம் தடிக்க விழுந்தா எம்பிஏ பிஇ. ஆனா கோபி படிக்கும்போது அவ்வளவு பேர்ல எம்பிஏ படிக்கல, கொஞ்ச பேர் தான் படிச்சாங்க. அதுலயும் தமிழ்நாட்டுல 10 பேர் எம்பிஏ படிச்சிருந்தா அதுல ஒரு ஆள் கோபி. ஓ அப்படியா அங்கிள்? சூப்பர். எஸ். ஏம்மா, அந்த காலத்துல எம்பிஏ படிச்சவங்க கம்மி தான். ஆனா உங்க பாட்டி சொல்ற மாதிரி 10 பேர் எம்பிஏ படிச்சாங்க, அதுல ஒருத்தன் கோபின்னு சொல்றால, அந்த புழுகு ஆகாச புழுகு புழுகுறாமா உன் பாட்டி. இப்ப இது ரொம்ப முக்கியம். உங்ககிட்ட யாராவது கேட்டாங்களா? அங்கிள் நீங்க ஏன் எம்பிஏ படிச்சீங்க? ஆரம்பத்திலேருந்தே பிஸ்னஸ், எக்கனாமிக்ஸ், மேனேஜ்மெண்ட்லலாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சொந்தமாக பிஸ்னஸ் ஆரம்பித்து எப்படியாவது பெரிய ஆள் ஆகணும்னு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்தேன். அதான் எம்பிஏ சூஸ் பண்ணேன். அப்புறம் ஏன்பா நீங்க பெரிய ஆள் ஆகல? இந்த தம்பி வேற மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் பட்டு பட்டுன்னு கேக்குது. ஏண்டா, அவன் பெரிய ஆள் இல்லையா? அவன் எவ்வளவு பெரிய கம்பெனி நடத்துறான், எத்தனை பேருக்கு சம்பளம் கொடுக்கறான். அதானே. என்னதான் அப்பா அம்மாவை திட்டினாலும் அப்பாவை ஏதாவது சொல்லிட்டா அம்மாக்கு உடனே கோவம் வந்துரும். ஏய் ஒழுங்கா சாப்பிடு. டேய், நீ சொல்றதெல்லாம் செஞ்சுட்டு அப்புறம் என்ன கிண்டல் பண்ணு. இல்லப்பா, பிசினஸ்ல பெரிய ஆள்னா ஒரு டாடா மாதிரியோ அம்பானி மாதிரியோ இருக்க வேணாமா? அதுக்காக சொன்னேன். எல்லாரும் அவங்கள மாதிரி ஆக முடியுமாடா? அவங்க ஒரு விதத்துல பெரிய ஆள்னா அப்பா இன்னொரு விதத்துல பெரிய ஆளு. நீ பேசாம சாப்பிடுறா. கரெக்ட் பாக்கியா. அக்கா மெதுவா உன் பிசினஸ் ஐடியாவை சொல்லு. எல்லாரும் பிசினஸ் பண்ணா அவங்க பிசினஸ் ஆட்கள் தான். கொஞ்சம் பேர் சின்னதா பண்ணுவாங்க, கொஞ்சம் பேர் பெருசா பண்ணுவாங்க. உங்க அப்பா வெற்றிகரமா பண்றாரா இல்லையா? ஜெனி, நீ இவன் சொல்ற பேச்செல்லாம் கேட்காதம்மா. இவன் எப்பவுமே அவங்க அப்பாவை கிண்டல் பண்ணிட்டே தான் இருப்பான். இவரு பெரிய ஆள் தான். ஏங்க, பிசினஸ் பண்ணணும்னா எம்பிஏ படிச்சே ஆகணுமா? அதுக்கு அவசியமே இல்லை பாக்யா. எம்பிஏ படிக்காத எத்தனையோ பேர் பிசினஸ்ல சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்க. வீட்ல சின்னதா பிசினஸ் ஆரம்பிச்சு அவங்க எங்கேயோ போன சரித்திரம்லாம் கூட இருக்கு. ஆனா எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம் ஆர்வமும் டிசிப்ளினும். இவன மாதிரி வெட்டியா இப்படி ஊர் சுத்திக்கிட்டு இருந்தா ஒண்ணுமே சாதிக்க முடியாது. எனக்கு கூட பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு ரொம்ப ஆசை அங்கிள். அப்பாவோட பிசினஸ்க்கு நானும் இன்னும் 2-3 வருஷத்துல போயிடுவேன். அப்பாவோட பிசினஸ் நான் தான் கவனிக்கலான்னு இருக்கேன். ஆஹா, வெரி குட். நானும் செழியனும் சேர்ந்து கூட பிசினஸ் ஆரம்பிக்கலான்னு காலேஜ் டேஸ்ல கூட பேசியிருக்கோம். இல்ல செழியா? ஆமாப்பா. ஏன் ஜெனி, உனக்கு ஃப்ரீயா டைம் கிடைச்சதுன்னா நீ ஆபீஸ்க்கு கூட வரலாமே. வரேன் அங்கிள். வெல்கம். நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும்னு நினைச்சேன். என்னம்மா? அது சாம்பார் சாப்பிட்டுட்டு இருக்கீங்கல்ல, அது நல்லா இருக்கா?
அப்பாடா ஆரம்பிச்சிட்டா. 25 வருஷமா வைக்கிற, நல்லதா இருக்கு. அது என்ன டெய்லியா சொல்லிட்டு இருப்பாங்க? இல்ல அத்தை, வெளியில இருந்து நம்ம வீட்ல யாரு வந்து சாப்பிட்டாலும் அவங்க வீட்டு சாம்பாரை விட நம்ம வீட்டு சாம்பார் சூப்பரா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல. அது ஏன்னு சொல்லுங்க. அது யார் வீட்ல போய் சாப்பிட்டாலும் சொல்றதுதான். இவ கிடக்குறாமா, உன் கைப்பக்குவம் சூப்பர்மா. ஆமா ஆண்டி, நீங்க ரொம்ப சூப்பரா சமைக்கிறீங்க. இந்த சாப்பாடு சுவைய ஊர்ல இருக்கிற எல்லாரும் சாப்பிடணும்னு நினைக்கிறேன். அது சரியா தப்பா? ஏன் அன்னதானம் பண்ண போறியா? ஆ, சுத்தம். மா ஆ? புரியுற மாதிரி பேசுமா. எப்பவுமே 2 மார்க் क्वेश्चन கேட்டா எஸ்ஸே எழுதுற. இப்ப என்னதான் சொல்ல வர? உங்க அம்மா என்ன சொல்றதுன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கா. இல்ல இல்ல இல்ல, நான் டக்குன்னு சொல்லிடுறேன். நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஐயோ இல்ல இல்ல, பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன். இப்ப என்னதான் சொல்ல வர? உங்க அம்மா என்ன சொல்றதுன்னு தெரியாம தான் முழிச்சிட்டு இருக்கா. இல்ல இல்ல இல்ல, நான் டக்குன்னு சொல்லிடுறேன். நான் ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ஐயோ இல்ல இல்ல, பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஐயோ எங்க ஓ, கோபி என்னடா ஆச்சு? தண்ணி குடுமா. பாத்துப்பா, தண்ணி குடி, தண்ணி எடுத்து கொடு. இவ ஒருத்தி சாப்பிடும் போது காமெடி பண்ணாதன்னு எத்தனை வாட்டி சொல்றது, கேட்கவே மாட்டா. என்னம்மா சட்டுன்னு பிசினஸ் ஆரம்பிக்க போறேன்ட்ட? இல்ல மாமா, இப்போ இவர் தானே சொன்னாரு வீட்ல சின்ன சின்னதா பண்ண ஆரம்பிச்சவங்க பிசினஸ்ல பெரிய ஆளா வந்திருக்காங்கன்னு. எப்ப பார்த்தாலும் நான் சம்பாதிக்கல, நான் இந்த வீட்டுக்கு பிரயோஜனமா இல்லைன்னு இவர் திட்டிக்கிட்டே இருக்காருல்ல. என் சொந்த அம்மா கஷ்டப்படுறப்போ கூட என்னால உதவின்னு எதுவும் செய்ய முடியல. என்ன இப்படி ஏதாவது சொல்லி கோபிக்கிட்ட இருந்து காசை வாங்கி உங்க அம்மா கிட்ட கொடுக்கலான்னு பாக்குறியா? பாட்டி, அம்மா முதல்ல என்ன சொல்ல வராங்கன்னு கேளுங்க பாட்டி. ஆமா, உங்க அம்மாவை பத்தி சொன்னா அப்படியே வந்துருவியே. ஏன் உங்களை சொன்னா எங்க அப்பாக்கு வருதுல்ல, அதே மாதிரி தான். சபாஷ்டா. மன்னிச்சிடுங்க, சீரியஸா பேசும்போது நான் ஒருத்தி. இந்த மசாலாலாம் இருக்குல்ல, சாம்பார் பொடி, குழம்பு பொடி, இந்த மசாலாலாம் வீட்ல செஞ்சு இப்போ நம்ம வீட்ல 1 கிலோ பண்றோம்னா கூட ஒரு 5-6 கிலோ பண்ணி அதை வித்து மெல்ல பிசினஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஏன் பாக்கியா, நீ சும்மாவே இருக்க மாட்டியா? ஏதாவது ஒரு குழப்பம் பண்ணிட்டே இருக்கணுமா? அங்க சமைக்க போறேன், இங்க சமைக்க போறேன்னு அப்ப கிளம்புன, இப்போ அடுத்தது இதுவா? அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, வீட்ல நிறைய நேரம் வெட்டியா இருக்கல்ல, அதான் இப்படி எல்லாம் தோணுது. மேடம் பெரிய கலெக்டர், 24 நேரமும் கையெழுத்த போட்டு தள்ளிடுவேன். அப்படி போடி மூஞ்ச பாரு. ஆனா உங்க வீட்ல எல்லாரும் பட்டு பட்டுன்னு ரொம்ப காமெடியா பேசுறீங்க. என்னது இது, உனக்கு காமெடியா? பாட்டி, ஜெனி சும்மா இரு. அது அப்படி இல்லைங்க. அப்படியே சின்னதா பக்கத்து வீட்ல தெரிஞ்சவங்களுக்கு மசாலாலாம் கொடுத்து அப்புறம் அவங்க ஆர்டர் கேட்க ஆரம்பிச்சா கொஞ்சம் கொஞ்சமா பண்ணலான்னு எனக்கு தோணுது. நீங்க இத பத்தி என்ன நினைக்கிறீங்க?
உன்னை என்ன சொல்றதுனே தெரியல. ஏய், என்ன பாக்யா, பிசினஸ் ஆரம்பிக்கிறது அவ்வளோ லேஸ்பட்ட விஷயமா? அதுக்கெல்லாம் புத்தி வேணும். இந்த பெருச்சாளி இருக்குல்ல, பெருச்சாளி, அது எதையாவது பிடிச்சு கடிச்சுக்கிட்டே இருக்குமா. கடிக்கலன்னு வையேன், அதோட பல்லு நீண்டு அதோட உதட்டையே குத்தி கிழிக்குமா. அம்மா பெரிய சயின்டிஸ்ட் சொல்லிட்டாங்க. ம், அது மாதிரி தான் நீங்கன்னு சொல்ல வரீங்களாம்மா? ஆ, உனக்கு சீக்கிரம் சம்பளம் கொடுத்து வேலையை விட்டு நிறுத்துறேன். அம்மா, நான் எதுவும் சொல்லல. நான் சும்மா சின்னதா ஆரம்பிக்கிறேன். யாரும் இதுக்கு பணம்லாம் தர வேண்டாம். என்கிட்ட இருக்கிற காசுல நான் ஆரம்பிக்கிறேன்.